இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு மல்லி தோசை பண்ண போறோம். பாக்குறதுக்கு பாருங்களேன், கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு, டேஸ்டும் அருமையா இருக்கும். நம்ம நார்மலா இட்லி தோசைக்கு அரைச்சு வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இந்த பாத்திரத்துல ஒரு 3/4 வாசிக்கு எடுத்திருக்கேங்க. இது 2 லிட்டர் அளவுக்கு பால் பிடிக்கும் அந்த பாத்திரம், அதுல 3/4 வாசி எடுத்திருக்கேன். 4 பேருக்கு சரியா இருக்குங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி தலை இல்லைன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை. இலசா இருக்கிற தண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லா பெருசா முத்தலா இருக்கிற தண்டு எடுத்துருங்க. இப்ப மிக்சி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி வெட்டி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலை நல்லா 2 கைப்பிடி நரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் நைஸா அரைச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா நம்ம மாவோட கலக்கும் போது ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால தேவைப்பட்ட இன்னொரு 1/2 டம்ளர் கூட ஊத்தி அரைச்சுக்கோங்க. இப்ப இந்த அரைச்ச விழுத மாவோட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்தி கலந்து சேர்த்துக்கலாம். கரெக்டா தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும். நான் இட்லி மாவு எடுத்தேன், அது கூட இது கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் தண்ணியும் ஊத்தும் போது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டா வந்துருச்சுங்க. கலர் பாருங்களேன், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த மாவு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறது ஆப்ஷனல் தான், தாளிக்காமையே கூட நீங்க தோசை சுடலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்த்தும் போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் நான் அந்த வெங்காயம் வதக்கி சேர்க்கிறேன். நீங்க வெங்காயம் அதிகமா வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு மாவோட சேர்த்துக்கலாங்க. தோசைக்கு கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த கொத்தமல்லியை அரைச்சு நம்ம தோசை சுட்டுடலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. நீங்க சட்னியே இல்லாம கூட சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாய் இன்னும் ஒண்ணு கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரமா இருக்கும். இதே மாவை நல்லா கெட்டியா இருந்ததுன்னா இட்லியா கூட ஊத்தலாம், பணியாரமா ஊத்தலாம், தோசையாவும் ஊத்தலாம். நான் சுட்டுற தோசை கொஞ்சம் ஓட்ட ஓட்டையா கோணல் மானலா தாங்க இருக்கும். எப்படி நம்ம பிச்சு சாப்பிட்றது தானே, அதனால பெருசா எஃபர்ட் எடுத்துலாம் நான் சுட மாட்டேன். நல்லா லேசா சுட வரும். திருப்பி போடுறதுக்கும் சூப்பரா இருக்கும். நெய்யோ எண்ணெயோ ஊத்திக்கலாம். மூடி வச்சு சுட்டிங்கன்னா நீங்க திருப்பி போடாமையே ஒரு சைடு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க எந்த கீரையில வேணா பண்ணலாம். ஆனா கீரையில பண்ணும்போது கீரையை நல்லா வணக்கி வேக வச்சுட்டு அப்புறமா அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு பதிலாக தோசை சுடும் போதே மேல கொஞ்சம் இட்லி பொடியும் தூவிட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும்.